ஸோ ரீசெண்டாக போயிட்டு இருந்த ஃபேமஸாக போயிட்டு இருந்த ஹெச்பி அப்படின்ற ஆப் தான் இது. ஓகேங்களா? இதில் வந்துட்டு இப்போதைக்கு வித்ட்ராவலெல்லாம் ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஓகேங்களா? இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டேக்ஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்துட்டு பை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரு ட்ரிக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் நம்மளை ஈஸியாக அமௌண்ட் ஆட்டை போடுவாங்க நம்மள்டிருந்து. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரிக் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ வித்ட்ராவல் நிறைய பேருக்கு வராமல் இருக்கும். நிறைய பேர் 1000 2000 அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. இந்த டேக்ஸ் கார்டோட ரேட்டு பாருங்களேன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு 16,000 25,000 அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இந்த டேக்ஸ் கார்டெல்லாம் பை பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஸோ அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து சுருட்டிட்டு ஓடுவாங்க. ஸோ அது ஒரு ரீசன். ஓகேங்களா? ஸோ இதன் மூலமாக அவங்களுக்கு டபுள் த இன்கம் வந்துட்டு கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா எத்தனை நாள் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ நாளுக்குள்ளே நீங்கள் வர இன்கம்லாம் வித்ட்ரா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்துட்டு இன்றைக்கி 2:30 மணிக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு சர்டிஃபிகேட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களால் பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் பார்த்துட்டு நம்பிட முடியும். ஓகே இவங்க வந்துட்டு ட்ரஸ்டடாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த ஆப்பும் ரொம்ப நாள் போச்சு. ஓகேங்களா? ரொம்ப நாள் போன ஆப்பு தான். பட் இப்போதைக்கு இந்த மாதிரி பண்ணி இந்த ஒரு ட்ரிக்கில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா ஆட்டை போட போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஆப்புமே இந்த மாதிரி தான் நமக்கு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. கடைசியில் நமக்கு பார்த்திங்கன்னா அதுலேருந்து வித்ட்ராவலை ஸ்டாப் பண்ணி வச்சு இந்த மாதிரி ஒரு டேக்ஸ் கார்டு வாங்குங்க, இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குது, அதை போட்டிங்கன்னா தான் உங்களால் வித்ட்ரா எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மள்ட்ட அமௌண்ட் ஆட்டையை போடுவாங்க. ஓகேங்களா? தென் இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு அதை எப்படி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ ஒரு டேக்ஸ் கார்டுமே கொஞ்சம் ரேட்டாக ஜாஸ்தியாக தான் இருக்குது. கம்மியான ரேட்லலாம் ஒன்றுமே வைக்கல, எல்லாமே ஜாஸ்தி தான். ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு ஏர்ன் பண்ணிப்பாங்க. இவ்வளோ நாள் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதீங்க, இனிமேல் அவங்க ஏர்ன் பண்ண போகிறாங்க. அண்ட் தென் இதில் வந்துட்டு நிறைய பேருக்கு இன்னுமே டவுட் இருக்கும், இதில் வந்துட்டு வித்ட்ராவல் வருமா, இன்னும் நான் பேமெண்ட் எடுக்கலாமா அப்படின்னு. பட் அதெல்லாம் முடியாது. ஸோ அந்த டேக்ஸ் கார்டு வாங்கினா மட்டும்தான் வித்ட்ராவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே உருட்டு தான். ஓகேங்களா? ஸோ தென் இதில் வந்துட்டு இனிமேலும் யாரையும் ஜாயின் பண்ணி விட வேணாம். இது வந்துட்டு சீக்ரெட் ஆப்பாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பார்த்திங்கன்னா டைரெக்டாக லிங்க்கு ஷேர் பண்ணி ஜாயின் பண்ண சொல்லியிருக்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் ஆட்டை போட்டு தான் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. தென் இந்த மாதிரி ஆஃபரெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி நான் நிறைய டைமில் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஜஸ்ட்டு ஆப் பார்த்திங்கன்னா பிகினிங் ஸ்டேஜில் கம்மியான அமௌண்ட்டில் எல்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ண ஆஃபர் அது இதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி கொண்டு வர்றது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு பல்க் இன்கம் போடுற மாதிரியும் இருக்கும். அதே சமயம் அந்த ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரிட்டர்ன் வர மாதிரி ஏதாச்சும் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ஆப்பை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஆப்ஸை யூஸ் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா முன்னாடி யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை, டேக் கேர்.